அகர்வால் ஹைதராபாத்தில் நடந்த ராஜா சாப் பட நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வெளியில் வரும்போது கூட்டத்திற்கு நடுவில் சிக்கிக் கொண்டார். அந்த வீடியோ வைரலான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் பிரபலங்கள் பலரும் நடிகைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். இந்நிலையில் நடிகை வெளியில் வரும்போது கண்ணியமாக உடை அணிந்து வர வேண்டும் என சிவாஜி என்ற தெலுங்கு நடிகர் பேசியிருப்பது சர்ச்சையாகி இருக்கிறது. சர்ச்சைக்கு பிறகு மன்னிப்பு கேட்ட நடிகர் சிவாஜி இருப்பினும் தான் சொன்ன கருத்திலிருந்து மாறப்போவதில்லை என கூறியிருக்கிறார். நிதி அகர்வால் சம்பவத்திற்கு பிறகுதான் நடிகைகள் உடை பற்றி தனக்கு பேச தோன்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சிக்கு கவர்ச்சியாக வந்ததை பற்றி வந்திருக்கும் விமர்சனத்திற்கு நடிகை நிதி அகர்வால் பதில் கொடுத்திருக்கிறார். பிளேமிங் எ விக்டம் இஸ் கால்ட் மேனிபுலேஷன் என அவர் கோபமாக பதிவிட்டிருக்கிறார். கிளாமரில் அசத்தம் கைடு லாகர், ஆனால் ஒரு டெஸ்ட். இம்மார்டல் படம் டீசர். டிராகன் படம் மூலமாக பிரபலமான கைடு லாகர் தற்போது கைவசம் ஏராளமான படங்களை வைத்திருக்கிறார். அரை டஜன் படங்களுக்கு மேல் தற்போது அவர் நடித்து வருகிறார். தற்போது ஜிவி பிரகாஷுடன் அவர் இம்மார்டல் என்ற படத்திற்கு நடித்திருக்கிறார். படத்தில் டீசர் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் கிளாமர் லுக்கில் கைடு நடித்திருக்கிறார். ஆனால் கடைசியில் ஒரு டெஸ்ட். டீசரை பாருங்க. ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிய ராதிகா. நடிகை ராதிகா தற்போது அம்மா ரோல்களில் நான் அதிகம் படங்களில் நடித்து வருகிறார். ஆனால் தற்போது ஒரு படி மேலே சென்று வயதான ரோலில் தாய் கிழவியாக நடித்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சிவகுமார் இயக்கியிருக்கும் தாய் கிழவி படத்தில் தான் ராதிகா வயதான ரோலில் நடித்திருக்கிறார். இந்த படத்தின் டீசரை சிவகார்த்திகேயன் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதில் ராதிகா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்கிறார் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். இசையமைப்பாளர் அனிருத் திருமணம் குறித்து அவரது அப்பா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? தமிழ் சினிமாவில் வலம் வரும் இசையமைப்பாளர்களில் ஒருவர் அனிருத். முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வண்ணம் உள்ளார். அடுத்து இவரது இசையமைப்பில் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் ஜனநாயகன் பட பாடல்கள் வெளியாக உள்ளது. வரும் டிசம்பர் 27 விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடைபெற உள்ளது. படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்கள் வெளியாகிவிட்டது. அடுத்தடுத்த பாடல்களை கேட்கும் ரசிகர்களும் வெயிட்டிங். சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமான நாளிலிருந்தே செம பிஸியாக இருக்கும் அனிருத் திருமணம் என்பதை பற்றி மறந்துவிட்டாரா என தெரியவில்லை. இசையமைப்பது, நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என இருக்கிறார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் அனிருத் அப்பாவும் நடிகருமான ரவி ராகவேந்திரா அவரது மகன் திருமணம் பற்றி கூறியுள்ளார். அதில் அவர் இன்று எந்த பையன் அப்பா அம்மாவிடம் வந்து நீங்கள் பெண் பாருங்கள் என்று சொல்கிறான். சிலர் சொல்லலாம், பலர் பெற்றோர்களிடம் கேட்பதில்லை. திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறீர்களா தவிர நான் செய்து கொள்ளவா, நீங்கள் பெண் பார்க்கிறீர்களா என்று கேட்பதில்லை. பார்ப்போம் என்று அனிருத் சொல்லியிருக்கிறார். கூலி படத்தில் நடித்ததால் வந்த ட்ரோல். நடிகர் உபேந்திரா கொடுத்த பதில் என்ன தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினி கூலி படத்தில் கன்னட நடிகர் உபேந்திரா ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார். அவரது கதாபாத்திரம் அதிகம் ட்ரோல்களையும் சந்தித்தது. ரஜினி சொன்னதை செய்யும் அடியாள் போல் அவரது ரோல் இருந்தது. அதனால் அவரை இதில் நடிக்க ஒப்புக்கொண்டார் ஏன் என்று நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தனர். இந்நிலையில் உபேந்திரா ட்ரோல்களுக்கு பதில் அளித்த இருக்கிறார். தான் ரஜினிக்காக மட்டுமே கூலி படத்தில் நடித்து ஒப்புக்கொண்டேன். ரஜினி சாருக்காக தான் கூலியில் நடித்தேன். அவருடன் நடிப்பதெல்லாம் நான் கனவில் கூட நினைக்காதது. நான் அவருக்கு பெரிய ரசிகன். ஆரம்பத்தில் எனக்கு ரோல்களுக்கு ஒரே ஒரு சண்டை காட்சி மட்டுமே இருந்தது. ஆனால் நடிக்க தொடங்கிய பிறகு நிறைய காட்சிகள் கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டது. அவருக்கு அருகில் நிற்கும் ஒரு சின்ன ஷாட் மட்டுமே கூட இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக நடித்திருப்பேன் என அவர் கூறினார்.